கனெக்ஷன் டைப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டில் ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கும் அப்படின்னா அது கொடுக்குற வேல்யூ தான் அந்த கம்ப்ளீட் சர்க்கியூட்டுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. பட் நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு டைப் ஆஃப் கனெக்ஷனில் ஒரு சர்க்கியூட்டில் ஒரு சர்க்கியூட்டில் இருக்குது அப்படின்னா இந்த எல்லா ரெசிஸ்டரும் கம்பைண்டாக கொடுக்குற அந்த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு சொல்ல போகிறோம். வேரியஸ் டைப் ஆஃப் கனெக்ஷனுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் கனெக்ஷன் வரும்போது அது எப்படி வருது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். சீரீஸ்னால் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கனெக்ஷனில் வந்து மெட்டீரியல் ஒன் ஆஃப் டு த அதர் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சீரியல் லைட்டில் உள்ள பல்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் சீரியல் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் அரேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா அதுதான் வந்து ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் பக்கத்தில் அரேஞ்ச் ஆகி சிங்கிள் லூப் ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா அதுதான் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இந்த எல்லா ரெசிஸ்டர்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகிருக்கக்கூடிய கரண்ட்டு சிங்கிள் லூப்பில் தான் பாஸ் ஆகும். ஸோ இந்த கனெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது அப்புறமா அந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் வந்து பாஸ் ஆகவே முடியாது. அங்கேயே கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா ஒரே வழியில் தான் கரண்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷனை ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ புக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இஃப் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் எண்ட் டு எண்ட் ஸோ தட் த சேம் கரண்ட் பாசஸ் த்ரூ ஈச் ஆஃப் தம், அதாவது ஒரு ரெசிஸ்டர்ஸ்க்கும் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் பாஸ் ஆகும் அப்படின்னா they are said to be connected in series. இதுதான் சீரிஸ் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் உள்ள எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஓம்ஸ் லா பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓம்ஸ் லா பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பற்றி பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம ஒரு சர்க்கியூட் டயக்ராம் பார்க்கலாம். ஒரு பேட்டரிக்கு வந்து 2 எண்ட்ஸ் இருக்கும். அந்த 2 எண்ட்ஸையும் நம்ம ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். அந்த ரெசிஸ்டர்ஸு சீரீஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டர்ஸை வந்து என்ன சொல்கிறோம், R1, R2 அண்டு R3 அப்படி 3 ரெசிஸ்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு அம்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரண்ட்டுடைய அளவு வந்து மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து R1, R2 அண்டு R3 அப்படி 3 ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரே கரண்ட்டு தான் போகுது. ஸோ I அப்படிங்கிறது தான் கரண்ட்டாக இருக்க முடியும். ஸோ நமக்கு தெரியும் ஓம்ஸ் லா படி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா V = IR அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, R1, R2 அண்ட் R3 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 3 வழியாகவும் 3 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. V1, V2 அண்டு V3 அப்படிங்கிற 3 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இருக்க போகுது. பட் கரண்ட் எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்க போகுது. ஸோ ஓம்ஸ் லா படி V = IR அப்படிங்கிறனால V1 = I அது காமன் தான். ஸோ அதில் I அப்படிங்கிறது ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் V1 = என்னது, R1 அப்படிங்கிறனால V1 = IR1, அதே மாதிரி V2 = IR2 அண்ட் V3 = IR3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா இதனுடைய எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ டோட்டல் V எஃபெக்டிவ் Vங்கிறது என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V = I × RS. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் I × R1 + I × R2 + I × R3. இப்போ இந்த 3 ரெசிஸ்டர்ஸும் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் ரெசிஸ்டரையும் நம்ம கொடுத்துட்டா அது நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கொடுக்க போகுது. அது நம்ம RSன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன்லேருந்து V1 = I × R1 + I × R2 + I × R3 அப்படின்னு ரைட் பண்ணுறோம். ஸோ I வந்து காமனாக வெளியே எடுத்திங்க அப்படின்னா I = ஸோ போத் ஆஃப் தம் I வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் RS R1 + R2 + R3. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து சீரீஸில் ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர்ஸுடைய இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸுடைய சம்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் வேல்யூ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து RS கிடைச்சிரும். ஸோ the equivalent resistance in a series combination is greater than the highest of the individual resistance.
ஸோ 3 ரெசிஸ்டர்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று ஒரு ரெசிஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் விடவும் கூட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோடைய சம்மு தான் நமக்கு வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ ரெசிஸ்டர்ஸுடைய கனெக்ஷன் வந்து சீரீஸில் இருக்கும். அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ரெசிஸ்டன்ஸோட இண்டிவிஜுவல் வேல்யூ வந்து ஆட் பண்ணிட்டாலே வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். இதை வச்சுக்கிட்டு நம்ம பொட்டன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம், கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டால் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ஸோ பேரலல் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். இப்போ வந்து ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு காமன் சோர்ஸில் இருந்து பேரலாக ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன் நம்ம பேரலல் கனெக்ஷன் போகணும்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சீரிஸ் கனெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ வந்து சேமாக தான் இருக்க போகுது. எங்கேயாவது ஒரு அப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கரண்ட் வந்து அங்கே ஃப்ளோ ஆகாது. பட் இதுவே பேரலல் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து ஒரு அப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கனால மற்ற கனெக்ஷன்ஸில் வந்து கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். அதனால தான் நம்ம வந்து பேரலல் கனெக்ஷனுக்கு போகிறோம். ஸோ ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷனில் தான் வந்து பேரலல் சர்க்கியூட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஓம்ஸில் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட் டயக்ராம் பார்க்கலாம். இதில் வந்து என்னது 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. என்னென்னு எடுத்துக்கிறோம், R1 அண்ட் R2 அண்ட் R3 எடுத்துக்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகுதுக்கு சேம். ஸோ கரண்ட்டு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா வேரி ஆகுது. அதாவது கரண்ட்டு மட்டும் என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், I is equal to I1 plus I2 plus I3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பொட்டன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஏ காமன். நம்ம எடுத்துக்கிறோம் V அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கரண்ட் மட்டும் என்ன எடுத்துக்கிறோம், I is equal to I1 plus I2 plus I3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IR. ஸோ நமக்கு I மட்டும் தெரியணும் அப்படின்னா I is equal to V by R அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல I is equal to V by R1 அப்படின்னா I1 is equal to V by R1, I2 என்ன வரும், V by R2ன்னு வரும், I3 என்ன வரும், V by R3 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு V அப்படிங்கிறது காமனாக இருக்கனால வெளியே எடுத்துடலாம். அப்போ V இன்ட்டு 1 by R இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3ன்னு வரும். ஸோ போத் ஆஃப் தம் V அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு வரும். ஸோ இதான் என்னது அப்படின்னா டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறனால 1 by RP is equal to என்ன வரும், 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படிங்கிற எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ பேரலல் கனெக்ஷன்லாம் என்னது, ஒவ்வொரு இது வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கனெக்ட் பண்ணுறது. அப்போ ஒரு இதில் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து அப்ஜெக்ஷன் ஏற்படுச்சு அப்படின்னா மற்றதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தடை வந்து உங்களுக்கு ஏற்படாது. ஸோ இதை வந்து பேரலல் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன் தான். சரிங்களா? The equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. ஸோ நம்ம எத்தனை ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறோமோ ரெசிஸ்டன்ஸ் டிவைட் தட் நம்பர் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்களிலே உள்ள லோயஸ்ட் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெசிப்ரோக்கல் வந்து ஆன்சர் கால்குலேட் பண்ணுறதுனால நமக்கு அப்படி தான் ஆன்சர் வரும். அண்ட் இந்த காம்பினேஷனோட நம்ம பார்க்குறோம் சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம், பேரலல் கனெக்ஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுனா அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீரிஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ். ஸோ பேரலல் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பேரலாக கனெக்ட் பண்ணுனா ரெசிஸ்டர்ஸை எடுத்து அதை வந்து பக்கத்தில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பேரலல் ரெசிஸ்டர்ஸுக்கு ஒரு சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான சர்க்கியூட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ 2 கனெக்டட் சீரிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ 2 பேரலல் கனெக்டட் ரெசிஸ்டர்ஸ் வந்து எடுத்து அது ரெண்டத்தையும் பக்கத்தில் வச்சு அதுக்கு சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா R1 அண்ட் R2 அப்படிங்கிறது ரெசிஸ்டர்ஸை பேரலாக ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம RP1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது பேரலாக கனெக்டாக இருக்கனால
RP1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி R3 அண்ட் R4 அப்படிங்கிற ரெசிஸ்டர்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம RP2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டத்தையும் நம்ம வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் RP1 எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. 1/RP1 இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2. ஏன்னா இது பேரலல் கனெக்ஷன் இருக்குது. பேரலல் கனெக்ஷன் இருக்கனால ஸோ நமக்கு ரெசிப்ரோக்கல் போட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 1/RP2 ஈக்குவல் டு 1/R3 ப்ளஸ் 1/R4 அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதிலிருந்து நம்ம ஆர் டோட்டலாக கண்டுபிடிக்கணும்னா ஆர் டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து சீரீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு கனெக்டரையும் ரெசிஸ்டர்ஸ் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் டோட்டல் ஈக்குவல் டு RP1 plus RP2. ஸோ இவ்வளோதான். இதான் வந்து என்னது சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரீஸ் ரெசிஸ்டர்ஸ். அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு 2 சீரீஸ் கனெக்டட் ரெசிஸ்டர்ஸ் எடுத்து நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய பேரல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு சர்க்யூட் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா R1 அண்ட் R2 அப்படிங்கிறத 2 ரெசிஸ்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் R3 அண்ட் R4 அப்படிங்கிறத அதுவும் சீரீஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டத்தையும் வச்சு நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வந்து R1 அண்ட் R2 இதை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கனால அதனோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து RS1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி R3 அண்ட் R4 எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து RS2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே சீரீஸில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கனால அதை வந்து நம்ம பேரலில் அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ RS1 இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 அண்ட் RS2 இஸ் ஈக்குவல் டு R3 ப்ளஸ் R4. ஸோ 2 சீரீஸ் ரெசிஸ்டர்ஸோடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பேரலல் கனெக்ஷனில் இருக்கனால இங்கே வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணுறோம். ஸோ 1/R டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/RS1 ப்ளஸ் 1/RS2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்க ரெசிஸ்டர்ஸை நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரீஸ் ரெசிஸ்டர்ஸ்.